இந்த நிகழ்விலே கூடுதலாக மகுடமாக ஒரு புத்தக அறிமுக விழாவாக அந்த அறிமுகம் செய்துவிட்டு அதுக்கப்புறம் இந்த நிகழ்வினை தொடங்க இருக்கிறோம். மகதலீனுக்கு ஒரு வீடு இருந்தது அப்படின்னு சொல்லி எழுத்தாளர் எஸ் காமராஜ் அவர்கள் ஒரு கைத்தட்டல் கொடுத்தெல்லாம் அவருடைய புத்தக வெளியீடு புத்தக திருவிழாவான இன்று நமது மேடையில் நடைபெற இருக்கிறது. ஒரு அழகான புத்தகம், நிறைய பெரியவர்கள் எல்லாம் வாழ்த்துறை வழங்கி இருக்கிறார்கள். ஒரு அழகான ஒரு மகதலீனுக்கு ஒரு வீடு இருந்தது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. விருதுநகர் மாவட்டம் சாத்தூருக்கு அருகே உள்ள நடுசூரங்குடியில் பிறந்த எழுத்தாளர் எஸ் காமராஜ் அவர்கள் பாண்டியன் கிராம வங்கியில் முதுநிலை மேலாளராகி பணி ஓய்வு பெற்றிருக்கிறார். தொழிற்சங்க தலைமை பொறுப்புகள், எழுத்து, ஆவணப்பட இயக்குனராக இருந்திருக்கிறார், எழுத்தாளராக இருக்கிறார், சமூக ஈடுபாடு கொண்டவர், பெண் கல்வி சேவை ஆகியவற்றில் கவனம் செலுத்தியவர், பூச்சிக்கிழவி சிறுகதையின் மூலம் எழுத துவங்கியவர், ஒரு வனதேவதையும் 2 பொன்வண்டுகளும், கருப்பு நிலா கதைகள், வெயிலின் நியதி சிறுகதை தொகுப்புகளும், அடர் கருப்பு என்கிற வலைத்தள எழுத்தும் பெரிதும் கவனம் பெற்றவை. இது அவரது 4வது சிறுகதை தொகுப்பு மகதலீனுக்கு ஒரு வீடு இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு புத்தகம் படைத்து இருக்கிறார். இந்த நேரத்திலே அதை வெளியிடுகிறார் நமது லட்சுமண பெருமாள் ஐயா அவர்களுடைய பொற்கரங்களால் இந்த புத்தகம் வெளியிடப்படுகிறது. நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் அதை கௌரவிப்பார்கள். உங்களுடைய கைத்தட்டல்களோடு இந்த புத்தகம் வெளியிடப்படும். ஐயா திரு மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள் வெளியிட அதனை பெற்றுக்கொள்கிறார் நமது சிறப்பு விருந்தினர் சாத்தூர் திரு லட்சுமண பெருமாள் அவர்கள். இந்த நிகழ்வில் இனிதே இந்த புத்தகம் வெளியிடப்பட்டது. இந்த புத்தகங்கள் பெறுபவர்கள் அவரிடம் தொடர்பு கொள்ளலாம். எழுத்தாளர் எஸ் காமராஜ் அவர்களை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நன்றி சொல்லி